வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோவில் எலான் மஸ்க் இருக்கார்லங்க, அவரோட தக் லைஃப் அண்ட் சர்க்காசம் மூமெண்ட்டை தான் நிறைய பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாளுங்க. 51 வயதாகுது இந்த மனுஷனுக்கு. ஆனால் பண்ணியிருக்க சாதனை 5 ஜென்மம் எடுத்து ஒரு மனுஷன் ஒரே மூச்சாக போய் ஜெயிக்க வேண்டியதை 51 வயசுக்குள்ளே முடிச்சிருக்காப்புல. இவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் பல விஷயங்கள் இந்த ஷோவில் பேச போகிறோம். உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும். நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம பசங்களில் என்ன அல்டிமேட்டான எய்ம் ஒன்று இருக்கும், நல்லா சம்பாதிக்கணும், இதுக்காக ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கணும், மாதம் ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சாலே போதும், அது ஒர்த்தான சேலரியாக நான் பார்ப்பேன். இதையே பல பேர் லைஃப் ஆம்பிஷனாக கூட வச்சுருப்பாங்க. இந்த செட் ஆஃப் கேட்டகரி இந்த பக்கம். இன்னொரு பக்கம் இந்த உலகத்தோட நம்பர் 1 பணக்காரனாக நான் மாறணும் அப்படின்னு யோசிக்கிற கேட்டகரியில் இருக்கிற ஒரு சிலர். இந்த ஒரு சிலரில் ரொம்ப ரொம்ப அரிதினும் அரிதாக மட்டும்தான் அந்த ஒரு இடம் கிடைக்கும். அப்பேற்பட்ட இடத்த பிடிச்சவர் தான் எலான் மஸ்க் அவர்கள். உலகத்தோட நம்பர் 1 பணக்காரருங்க. சும்மாவா, அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருக்காரு. பட் இட்ஸ் நாட் அ ஈஸி மணி. அதுதான் உண்மை. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை சேர்த்துருக்காரு அந்த மனுஷன். இப்போ 51 வயது. இன்றைக்கேனா பர்த்டே அவருக்கு. ஸோ 51 வயதாகுது. ஆனாலும் தொழில் போட்டியில் யார் உள்ளே வந்தாலும் மதிக்கிறது இல்லைங்க, அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா பட்ட அடிகள் அப்படி அந்த அளவுக்கு. இந்த வீடியோவில் இவரோட தக் லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இவரோட சர்க்காசமை பற்றியும் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் அது எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு ராக்கெட் லான்ச் தான் வெற்றிகரமாக அமைஞ்சது காரணமாக இருந்திருக்கு. அதாவது தாங்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் போட்டு இந்த பிஸ்னஸை மேலே கொண்டு வர ட்ரை பண்ணாப்புல ஸ்பேஸ் எக்ஸாக இருந்து. ஆனால் எல்லாமே ஃபெயிலியரையே முடிஞ்சிட்டு இருந்துச்சு. கடைசியாக வீடு வரைக்கும் அடமானம் வச்சு எல்லா பணத்தையும் இழந்து ஒரே ஒரு ராக்கெட்டை கரெக்டாக லான்ச் பண்ணாருங்க. வெற்றிகரமான லான்ச்சாக அமைஞ்சது. அவ்வளோதான். போன பணம் எல்லாம் திரும்ப வந்துச்சு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இவரை தேடி வர ஆரம்பித்தாங்க. இப்போ உலகத்தோட நம்பர் 1 பணக்காரன் எலான் மஸ்க். ரிஸ்க்கை எடுத்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் வேர்ல்டில் அதிகமாக ஷைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இவர் ஆகச்சிறந்த சான்றாக இருக்கார். ஓகே, இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஆட்டிடியூட் எப்படி மாறும்? ஆனால் இவர் ஆட்டிடியூட் பழைய மாதிரி தான் இப்படியே இருக்குது. கருப்பை குசும்புக்காரன். அதையே தான் ஃபுல்லாக எல்லா இன்டர்வியூவிலும் பார்க்க முடியுது. சர்க்காசத்தோட உச்சமாக எலான் மஸ்கை பார்க்கலாம், அதில் மாற்று இருக்கிறதே கிடையாதுங்க. இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாமா? ஓகே, இவர் எதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்ற கேள்விக்கு இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு பதில் கிடச்சிரும். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இதை பற்றி எலான் மஸ்க் அவர்கள்? ஒன்றும் இல்லைங்க, இந்த நெட்ஸ்கேப்லாம் இருக்குல்ல, இதில் நான் வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது நான் படிச்சுட்டு வெளியே வந்த பிற்பாடு நான் அதெல்லாம் அப்ளை பண்ணேன். என்ன பண்ணுவாங்க, ரெஸ்யூம்லாம் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லாபியில் உட்கார வச்சுருவாங்க. நானும் உட்காருவேன். எனக்கு என்னென்னா கூச்ச சுபாவம். மற்றவங்ககிட்ட அவ்வளோ ஈஸியாக நான் பேசிட மாட்டேன். ஸோ எனக்கே தெரிஞ்சிருச்சு நமக்கு கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது போல் கூட்டத்தில் சேர்ந்து உட்காரலாம் வேலைக்கு ஆகாத மாதிரி தான் தெரியுது. இந்த பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த கம்பெனி நம்மளுக்கு வேலை கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ என்ன ஒரே வழி, நாம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாதான் வழி. ஸோ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னாரு. I tried to get a job at Netscape and sent my resume in and tried hanging out in the lobby, but I was too shy to talk to anyone. And then I was like, okay, well, I guess I'll have to start a company because I can't get a job anywhere. நாம் இப்போ தான் நம்பர் 1 பணக்காரராக எலான் மஸ்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்து போட்டுக்கிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ். இந்த அமேசான் இருக்கு பாருங்க, அதோட பிதாமகனே அந்த ஜெஃப் பெசோஸ் தான். அவரை தெரியாதவங்க இருக்க முடியுமா? அப்படி இருந்த அரிதானவங்களில் இவரும் ஒருத்தர்னு சொல்லலாம். கிண்டல் தான் பண்ணியிருக்காரு. ஓகேவா, தெரியாமலாம் அந்த விஷயத்த சொல்ல கிண்டல் தான் பண்ணியிருக்காரு. ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் கேட்பாப்ல இவர்கிட்ட, இது போல் உங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஜெஃப் பெசோஸ் இது போலாம் வராங்க அதுன்னு சொல்லி கேட்கும்போது இவர் அவரை நிறுத்திட்டு ஜெஃப் அப்படின்னு கேட்பாரு. ஜெஃப் யார் அப்படின்னு கேட்பாரு. இதெல்லாம் ஜெஃப் பெசோஸ் பார்த்தாலே காண்டாவார். Finally, you're obviously a very competitive person. You're competing with the likes of Jeff Bezos in Jeff who? இன்னொரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் ஆங்கர் கேட்பாங்க, இது போல் உங்கள் கார் படைப்புகளுக்கு போட்டியாக நிறைய நிறுவனங்கள் வந்துகிட்டு இருக்கு, அதில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட பேரை சொல்லி அவங்களா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வர பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு, இதையெல்லாம் பார்க்குறப்ப அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்வியை அப்படியே கொஞ்சம் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எலான் மஸ்க்கு பொதுவான பழக்கம் என்னன்னா, எல்லா இன்டர்வியூலும் சரி எல்லா ஸ்டேஜ்லையும் சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எவ்வளோ கான்ட்ரவர்சியான கொஸ்டின் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார். அதோட தனித்துவம். அந்த இன்டர்வியூலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ஹோஸ்ட் ஒரு இடத்துல என்ன பண்ணிவிடுவாங்க, என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எலான் மஸ்க் என்ன சொல்லுவார், அந்த கம்பெனியோட காரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரே வார்த்தையில் கேட்டு முடிச்சிருவார். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், அவங்களோட ப்ராடக்ட்டு கேவலமாக இருக்குது, என் ப்ராடக்ட்டு பெஸ்ட்டாக இருக்குது, இதைத்தான் அவங்களோட காரை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சிம்பிளாக அந்த டைமில் சொல்லியிருந்தாரு. Although there's competitors now ramping up, and as you're familiar with BYD, which is also on the West Coast, I think they're ramping up production of their electric vehicles. Warren Buffett owns 10% stake in that. Why do you laugh? BYD is trying to compete. Why do you laugh? Have you seen their car? நம்ம ப்ராடக்ட்டை பற்றியும் இல்லைனா நம்மளோட உழைப்பை பற்றியும் நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்க பேசணும்.
அப்பேற்பட்ட ஒரு சில அரிய நிகழ்வுகளும் இவரோட வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பர்ட்டிகுலர் ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அங்கே எலான் மஸ்க் அவர்கள் எல்லாரும் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காப்புல அவரோட அடுத்த கட்ட பிஸ்னஸ் பிளானை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த நபர், அவர் பேர் ராகுல்னு ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்தியாவில் தான் இருக்கணும். அவர் அங்கே அமெரிக்காவா இந்தியாவில் தான் இருக்கணும். அவர் என்ன பண்ணுவார், எழுந்து நின்று அந்த கேள்வியை கேட்பாப்ல எலான் மஸ்க் கிட்ட. இது போல் நான் என்னோட கையில் டெஸ்லா வாட்சை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை அப்படி எடுக்க ஆரம்பிப்பாப்ல. அதுக்குள்ளே எலான் மஸ்க் முந்திட்டு என்ன பண்ணுவார், டெஸ்லாவில் வாட்சா, நாங்கள் டெஸ்லாவில் வாட்செலாம் தயாரிக்கிறது இல்லையாப்பா அப்படின்னுவார். அப்போ அந்த ராகுல் என்ன சொல்லுவாப்புல, இது எலக்ட்ரிக் சார், அதனால தான் சொன்னேன் அப்படின்னுவார். புரியுதா? எலக்ட்ரிக்னு வந்துட்டாலும் ஒரு ப்ராடக்ட்டு அது டெஸ்லாவோட ப்ராடக்டாக தான் இருக்கும்னு ஃபியூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த பையன் பேசியிருக்கிறத எலான் மஸ்க் தெளிவாக புரிஞ்சுப்பார். Hi, my name is Rahul Sinat from Los Angeles, and I have a Tesla watch. You know, we do not make Tesla watches. I should point out. It's electric. உலக தொழிலதிபர்களுக்கு இடையில இருக்க போட்டியில் இன்னொரு தொழிலதிபரோட பேரை சொல்கிறதுக்கே பல பேரும் தயங்குவாங்க. அவர் போட்டியாளர், அவரை பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க, வேறு எதனா கேள்விக்கு போ அப்படின்னு ஹோஸ்ட்டுக்கிட்டே சொல்லி பல இன்டர்வியூலாம் இருக்கும். மீடியா ஃபீல்டருக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் இது. அப்படி இருக்கிறப்ப எலான் மஸ்க் அவர்கள் ரத்தன் டாட்டா இருக்கார்லங்க, அவரை பற்றி அவ்வளோ உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்காரு. இங்கே இருக்க நம்ம ஆட்களுக்கு தான் அந்த வைரத்தோட அருமை தெரியல, ரத்தன் டாட்டான்ற அந்த வைரத்தோட அருமை தெரியல. ஏன்னா ரத்தன் டாட்டா அளவுக்கு ஒருத்தர் சம்பாதிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவங்க தான் அந்த உலகத்தில் நம்பர் 1 பணக்காரராக இருந்திருப்பாங்க. ஆனால் ரத்தன் டாட்டா பேர் பார்த்தீங்கன்னா அந்த பில்லியனர்ஸ் லிஸ்ட்லேயே வராது. நோட் பண்ணியிருக்கீங்களா? அந்த அளவுக்கு சம்பாதிக்கிற பணத்தை மற்றவங்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு, கஷ்டப்படுறவங்களுக்காக. எத்தனை பேர் இந்த மனசு வரும்? ஆனால் அவர் இங்கே யாருமே தூக்கி கொண்டாட மாட்டோம். கால கொடுமை. சரி, ஓகே விடுங்க. அப்பேற்பட்ட ரத்தன் டாட்டா அவர்களை பற்றியும் ஒரு இன்டர்வியூவில் எலான் மஸ்க் அவர்கள் பேசியிருந்தாருங்க. அவரை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசினார். அட் த சேம் டைம் இந்த நானோ கார் இருக்குல்ல, டாட்டாவோட தயாரிப்பு, இந்த கார் சம்மந்தமான டிமெரிட்டை பற்றியும் புட்டு வச்சாப்புல. அந்த இன்டர்வியூல அப்படி என்னென்னலாம் சொன்னார் எலான் மஸ்க், நீங்களே கேளுங்க. You know that Tata Motors, obviously you know, I know Ratan Tata. Take for a moment what he's doing in India. Yeah. Developing a little sedan for $2,300, the Nano. Right. Where do you put that in the whole equation of where the future of cars are? Well, I think it's a good idea to have affordable cars. You know, I think where the problem with something like the Nano, which I think, by the way, I would say a problem. I think it's a great idea, and Ratan is a gentleman in the scholar and an exactly awesome guy right. all round. All of those I agree with. Yes, yeah. It's hard not to. Yeah, exactly. I think where it's going to become challenging in the future is as the price of gasoline rises. The cost of acquiring the car is much less of an issue than the cost of operating the car. Right. And I think oil is going it's to inevitable be very, that it's already very, moving back up, and you. Yeah. ஒரு ஃபேக்ட்ரி போடுற அளவுக்கு பெரிய பணம் வந்துருச்சு அப்படின்னா, அதுவும் மற்ற நாடுகள்லேயும் பெரிய ஃபேக்ட்ரி போடுற அளவுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த தொழிலதிபர் எந்த அளவு சுகபோக வாழ்க்கையை வாழ்வாங்க? ஆடம்பர வாழ்க்கைன்ற ஒன்று இல்லாமல் அவங்களால 1 மணி நேரத்தை கடந்து போக முடியுமா? ஆனால் இதை சாத்தியப்படுத்தினது எலான் மஸ்க் தாங்க. இவர் வேலையிலேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனாலேயே, ஏன்னா அவ்வளோ பேர் அடியை பார்த்துட்டு வந்துட்டார் தோல்விகளை கண்டு அதனாலே வேலை இவருக்கு 24/7 கூடயே இருக்க ஒரு சோலாக மாறிடுச்சு. இதனால என்ன பண்ணுவாரா, வீட்டுக்கு போகிறது அந்த ஒரு விஷயம்லாம் பண்ணவே மாட்டாராங்க. இந்த அவரோட ஃபேக்ட்ரி சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துலையே படுத்து தூங்குவாராம். திரும்ப காலையில் எழுந்து அப்படியே வேலையை முடிச்சுட்டு எப்போ தனக்கு ஓய்வு முழுமையாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறாரோ அப்போ தான் அங்கேருந்து வெளியே வருவாராம். அது 3 நாட்களாகவும் இருக்கலாம், 1 வாரமாக கூட இருக்கலாம். முழுக்க அங்கேயே ஃபுல்லாக தங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஓகேவா? இதை மைண்டில் வச்சுங்க. அந்த கட்டி முடிக்கப்படாத பில்டிங்கில் அப்படி என்ன இருக்கும் பெருசாக வசதி? அங்கே தங்கி வெளியே வர ஆள் தான் நம்ம எலான் மஸ்க் அவர்கள். அப்பேற்பட்ட இந்த மனுஷங்கிட்ட செய்தியாளர்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதாவது, சார் இது போல் ஃபேக்ட்ரி வருது உங்களுக்கு, டெஸ்லா ஃபேக்ட்ரி, இதனால் இந்த பகுதியில் இருக்கிற வாட்டர் சப்ளை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா பல பேர் சொல்கிறாங்களே, ஸோ தண்ணியெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எதுக்கு சார் அதுமாரி நெகட்டிவாக கேட்டிருந்தாங்க. அப்போ எலான் மஸ்க் அவர்கள் அவருக்கே உரித்தான பாணியில் குலுங்கி சிரிக்கிறாருங்க. சிரிச்சபடியே பதில சொல்லிக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் அ ரெடிகுலஸ்னு திரும்ப சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு, இந்த பகுதியில் ஃபுல்லாக தண்ணி இருக்கேங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியுதுல, உங்கள் கண்ணுக்கு நான் பாலைவனமாக தெரியுது, நீங்களே பார்த்து சொல்லுங்கள், ரெடிகுலஸ்ங்க இதெல்லாம், ரெடிகுலஸ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். இவர்கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டு சிரிச்சபடியே சம்பவம் செய்கிறதுல அடிச்சிக்க முடியாது. This region has so much water. Look around you. No, this is completely wrong. It's like water everywhere here. Does this seem like a desert to you? Okay, dankeschön. It's ridiculous. இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் எலான் மஸ்க் மாதிரி டெஸ்லான்ற ஒரு பெரிய நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் திடீர்னு ஒரு பெரிய அறிமுக விழாக்கு ஏற்பாடு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த அறிமுக விழாவில் எவ்வளோ சீரியஸாக அவங்க பேசுவாங்க.
எந்த அளவு அந்த கான்வர்சேஷன் இருக்கும் பப்ளிக்கோடு. ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரெசன்டேஷனை பெஸ்ட்டாக பண்ணாதான் அந்த ப்ராடக்ட் சார்ந்த நம்பிக்கை மக்களுக்கு எல்லாருக்கும் பெருசாக பிறக்கும். பங்குச்சந்தையில் பெருசாக மேலே அந்த ஷேரோட வேல்யூ போகிறதுக்கும் அது பிரதான காரணமாக அமையும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும். அப்பேற்பட்ட ப்ரெசன்டேஷன் ஈவெண்ட்டில் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு பண்ண எப்படி இருக்கும்? இதை கூட எலான் மஸ்க் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவரோட கார் ஒன்றுத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழுமி இருக்காங்க. அந்த ஓப்பன் ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு சீரியஸாக பேசுகிற மாதிரி ஆரம்பித்து எல்லாரும் ஏப்ரல் ஃபுல் பண்ணு அப்படின்ட்டு வந்துடுவார். So do you want to see the car? Yeah! Well, we don't have it for you tonight. I'm just kidding. Pause. It's April Fool somewhere. ஒரு கேள்விக்கு எலான் மஸ்க் பதில் கொடுத்த விதம் இப்போ வரைக்கும் அல்டிமேட்டுங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு அவனோட தொழில் மேலே எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குன்றத இவரோட பேச்சுகள் மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒரு என்ன ஒரு விஷயம் சொன்னாரப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். அந்த பொண்ணோட டேட்டிங் போனேன்னா மற்ற விஷயங்களை பற்றி பேசாமல், ஓகேவா, மற்ற விஷயங்களை பற்றிலாம் பேசாமல் எலக்ட்ரிக் கார் இருக்குல்ல, இதை பற்றியே அவகிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்போ புரியல, பொண்ணுங்க கூட டேட்டிங் வெளியே போகிறேன்னா இதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு. ஆனால் எனக்கு ட்ரீம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் சார்ந்தா இருந்துச்சு அப்போவே. அதனால் அவகிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு புரிஞ்சுது, அதுக்கப்புறமா தான் லேட்டாக தான் புரிஞ்சுது, இதெல்லாம் டேட்டிங் போகிறப்ப பேசக்கூடாது போல இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு சொல்லுவாள், இவன் எனக்கு தெரியும், இவன் வெளியே வந்தோட இப்படி தான் எலக்ட்ரிக் காரை பற்றி பேசிகிட்டே இருப்பான் அப்படின்னு அவள் சொல்கிறானா, அதுதாங்க எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு எலான் மஸ்கே சொன்னார். ஏன்னா இப்போ தான் நம்ம எலான் மஸ்கை தூக்கி கொண்டாடுறோம். ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த மனுஷோட மைண்டில் ஃபுல்லாக எலக்ட்ரிக் கார் தான் இருந்திருக்கு. அதை அந்த பொண்ணு நல்லா கிரகிச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த பொண்ணு கூட இப்போ சொல்லுவாங்கன்னு அந்த கேள்வி கேட்டவங்க ஒரு விஷயத்த சொல்ல அதை அப்படியே தூக்கி பிடிச்ச மாதிரி எலான் மஸ்க்கும் பதில் கொடுத்தாரு. Actually met a woman I dated briefly in college, who now works at Scientific American as a writer, and she related the anecdote that we went on a date. All I was talking about was electric cars. That was not a winning conversation. So it was a bit of a monologue, was it? Yeah, she said she said the first question I asked her was, "Do you ever think about electric cars?" She said, "No, she never does." So you learn from that. That wasn't the best stand-up line. Wasn't great. But it has recently it's been more effective. There you go. I know this man. இந்த ஒரு இன்டர்வியூ அல்டிமேட்டுங்க. அந்த ஹோஸ்ட் என்ன கேட்பாப்ல, இந்த ரூமில் இருக்க எல்லாரையுமே நீங்கள் தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க, அடுத்து உங்களை மாதிரி தான் வரணும், அதுன்னு பல பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களை யார் இன்ஸ்பயர் பண்ணா அப்படின்னு அருமையான கேள்வியை கேட்டார். அதுக்கு இவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவரோட எலான் மஸ்கோட எந்த தொழில் சார்ந்த சம்மந்தப்படாத ஒரு நபரோட பேரை சொன்னாருங்க. பிரபல அமெரிக்கன் ராப்பர் இருக்கார்ல கென்யா வெஸ்ட், இவரோட பேரை சொன்னார். சொன்னது அரங்க அப்படி சிரிக்குது. அவர் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் எதுக்காக எலான் மஸ்க் சொன்ன அந்த விஷயம் சார்ந்து எல்லாரும் சிரிச்சாங்கன்ற உண்மை உங்களுக்கு புரியும். Inspired by you. Who are you inspired by? Well, Kanye West, obviously. பொதுவாக வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ணிக்கிட்ட போயிட்டு உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பக்கம் பக்கமாக பேசுவாங்க. நான் இதை பண்ண அதை பண்ண இதை நான் பண்ண மிஸ் பண்ணிவிட்டேன், அதை நான் அப்பயே பண்ணேன், இன்னும் பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் இது போல் வந்திருப்பேன், அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேறு மாதிரிங்க எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும். இவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் கேட்குறாப்புல, இது போல் உங்களோட பிஸ்னஸ் பிளான் எப்படி இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது, சூப்பராக போகுது, இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எலான் மஸ்க் சொன்ன சிம்பிளான ஒரு பதில், பிஸ்னஸ் பிளானா, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னார். பிஸ்னஸ் பிளானே இல்லாமல் உலகத்தோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னா இது என்னன்னே புரியல. How do you plan a business where you know the rocket business, you know some of these things are going to blow up in the launch pad? How does the business plan work? I don't really have a business plan. இந்த எலான் மஸ்கை சார்ந்து பல பேரும் ஒரு கான்ஸ்பிரசி தியரியை முன்வைப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புறேன். அதாவது எலான் மஸ்க்ன்ற ஒரு மனுஷனே கிடையாது, அவர் ஒரு ஏலியன் அப்படின்ற கான்ஸ்பிரசி தியரி தான். அந்த தியரி பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் சார்ந்து தான். இங்கே தான் இவர் வாயாலே சொன்னார். யார்? எலான் மஸ்க் ஒரு விஷயத்த சொன்னார் ஏலியன் சார்ந்து. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இதை பெருசாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இவர் உண்மையிலே ஏலியன் தான், மனுஷன் கிடையாது. இல்லைனா எப்படிப்பா இவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு உடனே ஓவர் நைட்டில் இவ்வளோ பேர் இடத்துக்கு போக முடியும்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அப்பேற்பட்ட அந்த ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்குறவர் என்ன கேள்வி கேட்டார்னா, இது போல் பூமிக்கு வெளியே வேற்று கிரகவாசிகள் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு மஸ்க் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கிரேட் கொஸ்டின். ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், இதில் சிறந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளேயே ஏலியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஏன்
நான் கூட ஒரு ஏலியன் தான் அப்படின்னு பல பேரை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். நிறைய பேருக்கு ஷாக்கு, என்னடா இது ஒரு உண்மையிலே ஏலியனா அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காதே நேரம். அது உண்மை இல்லைங்க, உண்மை இல்லை, யாரும் நம்பாதீங்கன்னு அவரே சொன்னார். இந்த குழப்பத்துக்கு அப்புறம் தான் பல பேர் அவர் ஏலியனை முத்திரையை குத்துனாங்க ஸ்ட்ராங்கா. Think there is other intelligent life outside the earth? It seems probable, but I think this is one of the great questions in physics and philosophy. Where are the aliens? Maybe they're among us. I don't know. Some people think I'm an alien. Not true. Not true. ஒரு நெறியாளர் எலான் மஸ்க் கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் இந்த உலகத்தில் இருக்க இளைஞர்கள்லாம் ஒருவேளை எலான் மஸ்க் மாதிரி நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற அட்வைஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டார். அப்போ எலான் மஸ்க் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன மாதிரியா? சத்தியமாக அது மட்டும் வேண்டாம். நீங்கள் என்னை இப்போ பார்க்குறத வச்சு எதுவும் என் லைஃப் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. என் லைஃப் அவ்வளோ மோசமானது, ஃபன்னு நிறைஞ்சது மட்டும் என் லைஃப் கிடையாது. இதை இன்னும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, நானே என்ன மாதிரி வர விரும்ப மாட்டேன், அவ்வளோ கஷ்டமானது. ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஓப்பனா. You have an advice to them, young people globally who want to be like Elon Musk. What's your advice to them? I think that probably they shouldn't want to be. You? I think it sounds better than it is. Okay. Yeah, it's not as much fun being me as you'd think. I don't know. You don't think so? No. There's definitely, it could be worse for sure, but it's. I'm not sure I would. I'm not sure I want to be me. Okay. But if. நம்மால் பேச்சிலையும் சிரிச்சு சைகை பண்ணுறதுல மட்டும் தக்லைஃபை காட்ட மாட்டாருங்க. இந்த பாடல்களை அப்படியே விசிலாக மாற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த திறமையில கை தேர்ந்த ஒரு மேலானு. That's beautiful. இது வரைக்கும் அவரோட சம்பவம் பல பார்த்துட்டீங்களா? இப்போ ஒரு சின்ன தொகுப்பு பாருங்க. அதுலேயும் அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருப்பாரு. கேட்குற கேள்விக்கு இவர் கொடுக்குற பதிலாம் அல்டிமேட்டாக இருக்கும். அவரோட ஒவ்வொரு செய்கையும் அல்டிமேட்டாக இருக்கும். Here we are on top of our giant ball of liquid oxygen. They say SpaceX has big balls, and it's true. The Model X is now over 2 years late. What went wrong? Well, I do have an issue with punctuality, I have to admit. Stock price down again today, 10%. Do you care about that? I mean, it kind of sucks running a public company. Didn't you say to me earlier in this conversation, we don't want to do business with jerks? Who does? Right. Well, so I'm wondering, well, in my business, sadly, it's occasionally necessary. It's much unfortunate. Much less than we spend on healthcare, but maybe more than we spend on lipstick. You know, something like that. And I like lipstick. It's not like I've got anything against it. Yeah, I can't wait for that comment to go out there. என்னப்பா இவ்வளோ ஜாலியாக இருக்காரு? அப்போனா ஜாலியாக இருந்தால் மட்டும் போதுமா? காசு சம்பாரிச்சிடலாமா? உலகத்தோட நம்பர் 1 பணக்காரனாக மாறிடலாமா? அப்படின்னு மட்டும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க யாருமே. இந்த கதையோட ஒரு பாதியை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. இன்னொரு பாதியை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு நீங்கள் வாங்க. எலான் மஸ்க் அவர்கள் இன்டர்வியூலே பல முறை அழுதுருக்காரு. இது எத்தனை பேர் தெரியும்? இவரோட இன்டர்வியூ ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்டர்வியூ ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இவரோட லைஃப் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் மட்டும் தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இவர் கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கம்பெனியை ஆரம்பித்து நடத்தும் போது பார்த்த ஸ்ட்ரகிளும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவர் மேலே அந்த விமர்சனங்களும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 1008 விமர்சனம். அவ்வளோ தூரம் எதுக்கு போகணும்? ரீசெண்டாக ஜானி டெப் வெர்சஸ் ஆம்பர் ஹெர்ட் இந்த ஒரு விவகாரத்தில் கூட இவர் பேர் அடிபட்டுச்சுன்னா பார்த்துக்கங்களேன் என்ன சொல்லறோம் புரிஞ்சிருக்கும். அவ்வளோ விமர்சனங்கள் இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்தும் சரி, இவரோட பிஸ்னஸ் வேர்ல்டு சார்ந்தும் சரி இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தகர்த்துட்டு வெளியே வந்திருக்காருன்னா பெரிய விஷயம். ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பிச்சிருவார். அவரோட கம்பெனி பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, இதை குழந்தையோட ஒப்புமைப்படுத்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாருங்க எலான் மஸ்க் அவர்கள். அதாவது ஒரு அம்மா குழந்தைய பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்குற முழு பொறுப்பும் அவங்களுக்கு தான் இருக்குது. குழந்தை என்னதான் வம்பு பண்ணாலும் அவங்க அந்த குழந்தைய துரத்திட மாட்டாங்க, அவங்கள தான் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க என்னோட கம்பெனியும். அந்த கம்பெனிக்கு உயிர் கொடுத்தது நான் தான். என்னோட குழந்தை அந்த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி என்னதான் லாஸ்ட்டில் இயங்கினாலும் சரி, என்னதான் பிரச்சனைக்குள்ளான நிறுவனமாக மாறினாலும் சரி,
நான் அதை துரத்திட முடியாது. நான் தான் வச்சு முழுசாக பார்த்துக்கணும். இந்த கம்பெனின்ற குழந்தை மூலமாக என்ன தொல்லை வந்தாலும் நான் ஓடிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க. இவ்வளோ பெரிய வார்த்தைகளை சொல்லியிருக்காரு பற்றினா அந்த மனுஷன் இப்போ புரிஞ்சிருக்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவர் எப்படி போயிருக்காருன்னு. Were you a little naive when you thought I can easily build an electric car and a rocket? I didn't think it would be easy. Like I said, I thought they would probably fail. But you know, like creating a company is almost like having a child. So it's sort of like, how do you say your child should not have food? So once you have the company, you have to feed it and nurse it and take care of it, even if it ruins you. Yeah. But suppose there were some tough times in end of 2008. How did you get through that period of crisis? Yeah. 2000 and... Can we just break for a second? Sure, of course. Yeah. You want to wait a little while? Man, I sure hope it was worth it. Sure hope so. Sure hope it was worth it. இப்போ ஒரு அழுது கூட பரவாயில்ல, நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடலாம். இன்னொரு இன்டர்வியூவில் அப்பட்டமாக ரொம்ப அழ ஆரம்பித்தார். அதை பற்றி நான் சொல்கிறேன். என்னென்னா அந்த ஹோஸ்ட் ஒரு கேள்வி கேட்பாருங்க இவர்கிட்ட, எலான் மஸ்க் கிட்ட. இது போல் ஸ்பேஸுக்கு மக்களை சுற்றுப்பயணம் கூட்டு போகிற மாதிரி நீங்கள் அந்த பிளானை முன் வச்சிங்களே, இது நம்ம நாட்டோட ஹீரோஸ்க்கே பிடிக்கலை. அவங்க ஹீரோஸ்னு சொல்கிறது இந்த விண்வெளி ஆய்வில் சாதனை படைச்சிருப்பாங்களே அவங்கள. ஃபார் எக்ஸாம்பிள், நிலவில் முதல்ல காலடி எடுத்து வச்சார் பார்த்தீங்களா நீல் ஆம்ஸ்டாங், இது மாதிரி ஒரு சிலர். இவங்க எல்லாருமே எலான் மஸ்கோட இந்த ப்ரொப்போசல் இருக்குது பாருங்கள், மக்களை விண்வெளிக்கு சுற்றுலா கூட்டு போகிறது, இந்த கமர்ஷியல் ட்ராவல் ஸ்பேஸ் சார்ந்து, இதுக்கு எதிராக நின்னாங்களாம். யார்? நீல் ஆம்ஸ்டாங் எதிராக நின்றுருக்காரு. இவர் கூடவே நிறைய பேர் எதிராக நின்றுருக்காங்க. யாரெல்லாம் எலான் மஸ்க் தன்னோட ஹீரோவாக பார்த்தாரோ அவங்களே இவரோட பிளானுக்கு எதிராக நின்றுருக்காங்க. ஸோ உங்களோட ஐடியாவை பிடிக்கலன்னு அவங்க நிராகரிச்சோம், நீங்கள் என்ன உங்களுக்கு ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு அந்த ஹோஸ்ட்டு கேள்வி கேட்டதுமே கண் அப்படியே கலங்க ஆரம்பிக்கும். அவராலையும் பேச முடியாது, ஏன்னா அவ்வளோ எமோஷனல் ஆயிடுவார் எலான் மஸ்க்கும். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பேசிடுவார். அடுத்தபடியாக தான் பேச்சு வெளியே வந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்லுவார்னா, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஏன்னா என்னோட ஹீரோஸ் அவங்களாம், ஆனால் அவங்க என்னோட பிளானை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை புரிய வைப்பேன். நான் எடுத்த இந்த முடிவு சரியானதுன்னு கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் தெளிவாங்க. அது இதுன்னு ரொம்ப எமோஷனலாக பேசியிருப்பாரு. You know, there are American heroes who don't like this idea. Neil Armstrong, Gene Cernan have both testified against commercial spaceflight in the way that you're developing it, and I wonder what you think of that. I was very sad to see that because those guys are, you know, those guys are heroes of mine, so it's really tough. You know, I wish they would come and visit and see the hardware that we're doing here. And I think that would change their mind. They inspired you to do this, didn't they? Yes. And to see them casting stones in your direction. It's difficult. Did you expect them to cheer you on? So they're hoping they would. What are you trying to prove to them? What I'm trying to do is to make a significant difference in spaceflight and help make spaceflight accessible to almost anyone. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த கஷ்டமான நேரத்தில் அழலாம், அப்போ மட்டும் அழலாம். எல்லா நேரத்திலும் அழுதுகிட்டே இருக்கணும். அழுததை நினச்சி இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஃபீல் பண்ண அப்படின்னு அவசியமே இல்லை. அண்ட் தொழிலில் தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அடுத்த மாஸ்கா நீங்கள் கூட இருக்கலாம். இந்த விஷயத்தை தெளிவாக இவரோட வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டால் நெகட்டிவ் சைடும் இருக்கும், பாசிட்டிவ் சைடும் இருக்கும். நெகட்டிவ் சைடு நம்மளுக்கு தேவையில்லாதது, அந்த வைப்பு நம்மளே சேர்த்து நெகட்டிவாக மாற்றும். பாசிட்டிவ் வைப் இவரோட வாழ்க்கையில் நிறைய குவிஞ்சு கிடக்குது. அதுலேருந்து ஒரு வைப்பாக இந்த பாசிட்டிவ் வைப் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக யாருக்கு தெரியும், நாளைக்கு உங்களை பற்றி கூட நாங்கள் ஷோ பண்ணலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.